எஸ் பாஸ், JUnit எழுதணுமா நம்ம ஃபங்க்ஷனுக்கா? ஆக்சுவலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து JUnit டெஸ்ட் கேஸை எழுத முடியாது பாஸ். ஏன்னா நம்ம உள்ள கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதே நேரத்தில் நெட்வொர்க் மேனேஜரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது போல் ஆண்ட்ராய்டு ஏபி டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால டெஸ்ட் கேஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம் பாஸ், அதனால் முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நெட்வொர்க் லேயருக்கும் நீங்கள் JUnit எழுத சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கும் முடியாது பாஸ். ஏன்னா நம்மளோட என் பாயிண்ட்ஸ் எல்லாமே லோக்கல் மிஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், லோக்கல் சர்வரில் வச்சு. ஆனால் நம்ம டெஸ்ட் கேஸ் எல்லாம் எங்கே ரன் ஆகுது? சிஐசியில் ரன் ஆகுது, ஏதோ யூனிக் சர்வரில். பப்ளிக் சர்வர் எல்லாமே எப்படி அப்போ அங்கேருந்து இங்கே என் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் JUnit வந்து நம்ம நெட்வொர்க் லேயருக்கு வந்து கண்டிப்பாக எழுதவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதையும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்களாமே, நம்ம சர்வரில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸும் அக்காமடேட் பண்ண சொல்லியிருக்கீங்களா? அதுவும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சர்வீஸ் டீம் வந்து இன்னும் அந்த சேஞ்சஸ் வந்து டெலிவர் பண்ணல. ஏன்னா பாருங்கள், அந்த சேஞ்சஸில் வந்து ஒரு 4-5 சினாரியோஸ் இருக்குது. அந்த சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் டெஸ்ட் பண்ணணும். நான் வேணுமானா என்ன பண்ணுறேன், அந்த சாம்பிள் ஜேசனை வச்சு நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பட் இன்டெகிரேஷனுக்கு மட்டும் எனக்கு தனி டிக்கெட் வேணும். டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எல்லாம் நான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சினாரியோக்கு அப்புறம் தான் இன்னொரு சினாரியோ சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க் பாஸ். ஸோ அதனால் ஒரு தனி டிக்கெட் வச்சுங்க, இல்லைனா அதையும் போஸ்ட்போன் பண்ணிடலாம். இந்த மாதிரியான சினாரியோஸை எப்படி ஹேண்டில் பண்ணது JUnitல அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PiLibrary ஸ்டுடியோ. நான் பாலன் முனுசாமி. நாம் இன்றைக்கு லைஃப் ஆஃப் மாக்கிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் மாக்கிங் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து Mockk, நெக்ஸ்ட் OKHttpMockServer, நெக்ஸ்ட் வந்து WireMock. பிஃபோர் ஜம்பிங் இன்டு த வீடியோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங். நாம் இன்றைக்கு கவர் பண்ண போகிறது JUnit டெஸ்ட் கேசஸ் மட்டும்தான். JUnit டெஸ்ட் கேசஸில் மோஸ்ட்லி ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. UI UX வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரேம்வொர்க்ஸோட கான்டெக்ட்ஸ் வந்து JUnit ரன் பண்ண முடியாது. JUnitல வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும், கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நீங்கள் UI வேலிடேட் பண்ணோம்னாக்கா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் கேசஸ்க்கு போகணும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். ஸோ அதை வந்து தள்ளி வச்சுட்டு நாம் JUnit டெஸ்ட் கேசஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து Mockk எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த நெட்வொர்க் லேயருக்கு வந்து JUnit எழுத போகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதுனாக்கா PyData repository. இதுதான் வந்து the high level API that we exposes to the client. Okay, in case network layer ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலே நம்மளுக்கு 3 ஆப்ஜெக்ட் தேவை. கான்டெக்ஸ்ட், ஐபை டேட்டா சோர்ஸ். இந்த ஐபை டேட்டா சோர்ஸ் ஒன்று வந்து லோக்கல் ஆக்சஸ், ஒன்று வந்து ரிமோட் ஆக்சஸ். குயிக் ஓவர்வியூ, இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா, நெட்வொர்க் இருக்கான்னு பார்க்கும். நெட்வொர்க் இருக்குது, அதே நேரத்தில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து லோக்கலில் நம்ம சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுனாக்கா, நெட்வொர்க் லேயரை கால் பண்ணி, அதாவது ரியல் என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை லோக்கலில் சேவ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸை வந்து கிளைண்ட் யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு எமிட் பண்ணி விடுக்கும். அதர்வைஸ் இது என்ன பண்ணுனாக்கா, லோக்கலில் ஆல்ரெடி கேஷிங் பண்ணி வச்சுருப்போம்ல இந்த லைன் நம்பர் 41, அதனால் கேஷ் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை லோக்கல்லே ரீட் பண்ணி இது வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கும். இந்த சினாரியோஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்டெக்ஸ்ட் வந்து எப்பவுமே மெயின் ஆக்டிவிட்டி இன்வோக் பண்ணும்போது, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிடும். அந்த மெயின் ஆக்டிவிட்டியை கான்டெக்ஸ்ட்டாக நம்ம இதுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். பட் JUnitல வந்து நம்ம UI டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அது விச் மீன்ஸ் நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எமுலேட்டர்லேயோ ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேயோ ஃபஸ்ட்டு இந்த JUnit டெஸ்ட் கேஸை ரன் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து எல்லாமே லோக்கல் மிஷினில், அதாவது டெஸ்க்டாப் என்வாயன்மெண்ட் தான் ரன் பண்ண போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் கான்டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் Mockk அல்லது மாக்கிங் APIs வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மாக்கிங் மூலமாக இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டை மார்க் பண்ணிக்கலாம். கிளாஸை மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ் நெட்வொர்க் அவைலபிள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது கெஸ்ட் சிஸ்டம் சர்வீசஸ் போயிட்டு கனெக்டிவிட்டி சர்வீஸை எடுத்துகிட்டு அதை கனெக்டிவிட்டி மேனேஜராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நெட்வொர்க்கு செக் பண்ணுது. ஸோ இது எல்லாமே எமுலேட்டர், அதாவது எமுலேட்டர் அல்ல ஆண்ட்ராய்டு டிவைசஸோட APIs. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த JUnit டெஸ்ட் கேசஸ் வந்து லோக்கல் என்வாயன்மெண்ட்டில் இது பண்ணதுனால
ஆண்ட்ராய்ட் டிவைஸோட ஃபுல் கேப்பபிலிட்டியோ அல்ல ஃபுல் இதுவும் நம்மளுக்கு தெரியாது. இதுபோல் சிஸ்டம் ஏபிஐஸ் கால் பண்ணுற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் ஹெல்ப் பண்ணதுக்கு தான் நம்ம மாக்கே அல்லது மாக்கிட்டோ ஏபிஐஸை யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். To write a unit test case, I create one class called a PiDataRepository test and the test folder. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸும் JUnit ஆகும். ஆண்ட்ராய்ட் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸ் ஆர் ஃபைல்ஸ் விச் யூ கிரியேட்டட் that will be run as a instrumentation test case. ஓகே, அதில் வந்து 2 ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து செட்டப், another வந்து tear down. செட்டப்னது ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு முன்னாடி கால் ஆகும். தட்ஸ் வை ஐ மார்க் இட் அஸ் அ பிஃபோர் அனோடேஷன்ஸ். அண்ட் டியர்னது வந்து ஒன்ஸ் டெஸ்ட் கேசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சவொடனே வெதர் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும், வேர் யூ கேன் டூ த cleanness. To add the mock key, first you supposed to do like a test implementation சொன்னால் இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து டெஸ்ட் JUnitக்கு மட்டும்தான் ஆட் பண்ணும். ஓகேவா? மற்றபடி உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுறது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணோம்னாக்கா டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும் சில ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னாக்கா அது ஆண்ட்ராய்ட் டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே மாக்கே அண்ட் OKHttpMockServer அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மாக் என்ற டாக்குமெண்டேஷனை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து PiDataRepositoryக்குள்ளே போயிட்டு இந்த கப்பல் ஆஃப் கோடுக்கு பற்றியா இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா கான்டெக்ஸ்ட், இங்கே கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மாக்கே அந்த கிளாஸோட நேமிங் கொடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து மார்க் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதிக்கலாம். இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதெல்லாம் எங்கே இருக்குனாக்கா காமன் util.ktக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து அந்த பாத்தை இங்கே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா இந்த கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த கான்டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸோ கான்டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க, இஸ் நெட்வொர்க் அவைலபிள், இஸ் ஃபைல் எக்ஸிஸ்ட் அண்ட் சேவ் ஆன் ஃபைல் கேஷ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த 3 ஃபங்க்ஷனும் கால் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸை வந்து மார்க் பண்ணுறீங்க. இந்த கான்டெக்ஸ்ட் மார்க்கே அந்த கிளாஸ் நேம் கொடுத்து கான்டெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்னாக்கா எவ்ரின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமாக நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா இஸ் நெட்வொர்க் அவைலபிள் வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். என்னென்னா ஃபேக்காக நம்ம ரெஸ்பான்ஸை இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து சேவ் ஃபைல் ஆன் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் ரிட்டர்ன் வந்து விச் இஸ் வாய்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் நம்மனா அது ரிட்டர்ன் யூனிட்னு சொல்லிட்டோம். ஸோ தட்ஸ் இட், மார்க்கிங் டன். ஸோ whenever you try to call that function, இந்த ஃபங்க்ஷன் வரும்போது ட்ரூவும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபால்ஸும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூனிட்டும் டன் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ். ஓகேங்களா? இதுலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்டெல்லாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் மூலமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து OKHttpMockServer. ஸோ இந்த சர்வர் வந்து எந்த சினாரியோஸில் வந்து இந்த சர்வர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கா, லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ நெட்வொர்க் லேயர். ஓகே, அதில் வந்து டிஃப்ரெண்ட் எரர் சினாரியோ நான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன் நான் என் பாயிண்ட்டு, சர்வர் டவுனு இல்லை மெயின்டெனன்ஸ் எரர் இல்லை 404 இந்த மாதிரி எரரை நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? சர்வர் டவுன் பண்ணுங்கள், நான் வேலிடேட் பண்ணணும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ப்ரொடக்ஷன்லையோ இல்லை UAT என்வரன்மெண்ட்லோ நீங்கள் மட்டும் டெஸ்ட் பண்ணல, நீங்கள் மட்டும் டெவலப் பண்ணல, QA இந்த பேரெல்லாம் வந்து மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு என்வரன்மெண்ட்டை டவுன் பண்ணது வந்து இட்ஸ் நாட் சச் அ ஈஸி டாஸ்க். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து நீங்கள் எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் கோடு வந்து வேலிடேட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சினாரியோ. ரெண்டாவது வந்து சம் எட்ஜ் கேசஸ் நான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் டெலீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எட்ஜ் கேசஸில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் வரும். அந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணோம் அப்படின்னும்போது, அது மாதிரி எட்ஜ் கேசஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து QA கிட்ட போகிறீங்கன்னா QA வந்து 2 to 3 days எடுத்துகிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோ ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த டேட்டா அவங்க தருவாங்க. அந்த டேட்டா வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து
எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னாக்கா, இல்லை என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் வேணும் என்னுடைய டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ணதுக்கு அப்படின்றது வந்து வெரி தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் டு ஆஸ்க். ஏன்னா வந்து சர்வர் எண்ட் பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது வெரி காஸ்ட்லி ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்தனாக்கா, என்னுடைய JUnit இந்த சர்வரும் ஒரே கண்டெய்னர் ரன் ஆகணும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டேன், பட் ஐ ஹவ் நாட் எக்ஸ்போஸ்ட் இட் டு த பப்ளிக். அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? ஒரு சர்வர் JUnit டெஸ்ட் கேஸ் ரன்னே பண்ண முடியாது, ஏன்னா பப்ளிக்கில் வந்து என்வரான்மெண்ட்டில் இருக்காது. அதே நேரத்தில் வந்து உன்னுடைய CI/CD வந்து இட்ஸ் நாட் நெசசரி டு ரன் இந்த லோக்கல் மிஷின். ஓகேவா? மேபி நீங்கள் CI/CDலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெடிக்கேட்டட் சர்வர் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் சர்வர் க்ளவுட் சர்வரில் ரன் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது எப்படி ஆக்சஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குல்ல. என் பாயிண்ட்ஸே இருக்காது, என் பாயிண்ட் நான் எக்ஸ்போஸ் பண்ணல. என்னுடைய JUnit டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் வந்து க்ளவுட் மிஷின் ரன் ஆகுதுனால எப்படி வந்து என் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணும்? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சினாரியோஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தான் OKHttpMockServer அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணுது அப்படின்றத வந்து நாம் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க் சர்வர் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணோம்னாக்கா, அகெயின் build.gradல போய்ட்டு டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து அந்த மார்க் சர்வரோட ஃப்ரேம் ஒர்க் நேமிங் கொடுத்துட்டு சிங்க் பண்ணுறங்க இட்ஸ் ரெடி டு யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த டெஸ்ட் இருக்குல்ல, பை டேட்டா சோர்ஸோட டெஸ்ட்டில் போய்ட்டு மார்க் சர்வரை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க் சர்வரோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிங்க, அந்த URL வந்து /ன்னு செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணிங்க, இந்த போர்ட்டில் ரன் பண்ணுங்கள். அது மார்க் சர்வர் டாட் ஸ்டார்ட்னாக்கா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த 990 போர்ட்டில் வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். சர்வர் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த பேஸ் URL வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். லோக்கல் ஹோஸ்ட்டில் 990 ரன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ண போதில் நம்ம ரிமோட் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் மார்க்காகவே வச்சுக்கிறேன். பட் இப்போ ரிமோட்டுக்கு வந்து ரிமோட் டேட்டா சோர்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா எனக்கு ரெட்ரோஃபெட் வேணும். ரெட்ரோஃபெட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னாக்கா, ப்ரொவைட் ரெட்ரோஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதுனாக்கா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்காக எழுதுந்து. ஸோ அதை பற்றி தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு DIயோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரிமோட் டேட்டா சோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரிமோட் டேட்டா சோர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பை டேட்டா ரெபாசிட்டரிக்கு வந்து இது வந்து மார்க்கு, இதுவும் மார்க் பண்ணுது, பட் இது மட்டும் ரியலாக க்ரியேட் பண்ணுது ரிமோட்டு. ஸோ கிரிட் வந்து பை டேட்டா ரெபாசிட்டரியும் நம்ம என்ன பண்ணோம், க்ரியேட் பண்ணி வச்சுட்டு சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அதேபோல் டியர் டவுன்னாக்கா, சர்வர் ஒன்ஸ் ரன் ஆகி முடிச்சோடனே, ஒரு டெஸ்ட் கேஸ் முடிஞ்ச உடனே அந்த சர்வரை வந்து டவுன் பண்ணி விட்டுரும். இல்லைனா வந்துச்சு அந்த என் பாயிண்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் URL ஆர் போர்ட் வந்து கீப் ஓப்பன்டட், ஏன்னா வெளியே வந்து யாராவது ஆக்சஸ் பண்ணதும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி விட்டுறோம். ஷெட்யூல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறோம், டெஸ்ட் லோட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லோட் இன்சூரன்ஸ் அப்படின்னாக்கா, இன்சூரன்ஸ் என் பாயிண்ட் வந்து நம்ம ஹிட் பண்ண போகிறோம். ஃபெச் இன்சூரன்ஸில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஃபெச் இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக வந்து ரியல் என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபேக் பண்ண போகிறோம். ஃபேக் பண்ணதுனாக்கா, ஃபஸ்ட்டு மார்க் சர்வரில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மார்க் சர்வர் வழியாக யாராச்சும் ஹிட் பண்ணாங்கனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸை பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். ஓகே, அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த லோட் ஃபைல்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் நான் insurance.json வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் ஜேசன் பார்த்துனது இட்ஸ் நத்திங் பட் த சர்வீஸ் ஃபோல்டரில் வந்து insurance.json இருக்குல்ல. ஸோ இந்த ஜேசன் தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபைலை ரீட் பண்ணி இங்கே ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இந்த சர்வரில் வந்து என்கியூ பண்ணி விட்டுறேன். என்கியூனாக்கா செட்டப் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? என்கியூவில் போய்ட்டு மார்க் ரெஸ்பான்ஸ் டாட் செட் ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 200 ஃபார் சக்ஸஸ் அண்ட் செட் பாடியில் வந்து இந்த insurance.json வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போனாச்சு சர்வர்ஸ் ரெடி ஆர் கான்ஃபிகர்டு வித் சம் டேட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபெச் இன்சூரன்ஸ் நீங்கள் கால் பண்ணும்போது ஆக்சுவலாக என் பாயிண்ட் எங்கே போவோம், இந்த மார்க் சர்வருக்கு தான் போவோம். ஏன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் .990 கொடுத்துருக்கோம். ஸோ போனோடனே இந்த சர்வர் என்ன பண்ணணும், இது கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்காங்களே, இந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே கொடுத்துரும். இட் டசன்ட் பாதர் பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெச் இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு எமிட் பண்ணுற வேல்யூ வந்து லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் எமிட் பண்ணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து லோடிங் தான் எமிட் பண்ணுவோம். இதோ எமிட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் சக்ஸஸ் எமிட் பண்ணுவோம். ஸோ நான் 2 தடவை ஸ்டேட்டஸ் கோட் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லோடிங் வருதா, நெக்ஸ்ட் சக்ஸஸ் வருதா, அதுக்கப்புறம் வந்து டேட்டா வந்து நாட் எம்டி அந்த ட்ரூ, அவ்வளோதான். இதை வச்சு டெஸ்ட் பண்ணனாக்கா என்ன சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து நான் இது போல் கான்ஃபிகர் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்குவேன். இன்கேஸ் எனக்கு ஃபெயிலியர் கேஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் டவுன் சினாரியோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ மார்க் சர்வரில் என்ன பண்ணுறேன், என்கியூ வித் மார்க் ரெஸ்பான்ஸ் செட் ரெஸ்பான்ஸ் கோடஸ் 500.
ஸோ 500 சர்வீஸ் வந்து டவுன்ன்ற கோடு தான் அந்த 500. அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து 5 டேட்டா சோர்ஸ் வந்து ஃபெச் யூனிட்ஸ் மறுபடியும் கால் பண்ணி ரெண்டு ஃப்ளோவை நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லோடிங்னு இருக்கும். செகண்ட் வந்து எரர் வரணும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் சர்வர் டவுன் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு சக்ஸஸ் வரக்கூடாது, எரர் வரணும். ஸோ இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ண வந்து இந்த 3 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 404 எரர் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் வந்து நான் சர்வருக்கு வந்து 404 அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கோடு வச்சுட்டு யூஆர்எல் நாட் ஃபைண்ட் அப்படின்றத பாடியை நான் கொடுத்துருக்கேன். ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் என் பாயிண்ட் ஹிட் பண்ணும்போது எனக்கு 404 அப்படின்ற எரர் கோடு வித் கிளைண்ட் எரர் அப்படின்ற பாடியும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் the server is responding with whatever the information we configure on the top. Okay, so 404 error scenario டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவ் சினேரியோ லைக் டெஸ்ட் லோட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கோட் 200 இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் சினாரியோ. அதே நேரத்தில் பாடியை வந்து இந்த ஜேசனும் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நீங்களும் இங்கே பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது எனக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ப்ளஸ் திஸ் மச் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே டேட்டா வந்து நாட் எம்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருக்குது. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு நோ யூ ஜஸ்ட் புட் அ பிரேக் பாயிண்ட் ஹியர் அண்ட் சி வெதர் திஸ் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஆஸ் அ வேல்யூ ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 500 எரர் மெசேஜ் சினாரியோ. இங்கே பார்த்தீங்கன்னா செட் ரெஸ்பான்ஸ் கோட் இஸ் ஈக்குவல் டு 500 அண்ட் பாடி வந்து சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக் என் பாயிண்ட்டை நான் ஹிட் பண்ணும்போது ப்ராப்ளி ஐ சப்போஸ் டு கெட் 500 as a ரெஸ்பான்ஸ். நீங்கள் பார்க்கலாம் இந்த 500 வந்து ரெஸ்பான்ஸாக இருக்குது ப்ளஸ் எரர் கோடு வந்து 500க்கு மேலே வேலிட் பண்ணிக்கலாம். ஸோ இன் சச் a way that you can validate the n number of scenario with the different error messages or different response. Okay, that's the beauty of OKHttpMockServer. And one more thing, like நான் இப்போதைக்கு வந்து என்கியூ மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் இதுக்கு அப்புறம் டிஸ்பேச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த டிஸ்பேச்சஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு என் பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் சர்வீசஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணவும் முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட், ஐ வில் கிவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் கோ த்ரூ தட் ஸ்பெசிஃபிக் API and get understanding more about it. Okay, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரு ஃப்ரேம்வொர்க் இருந்தாக்கா WireMock வந்து எந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சர்வீஸ் டீம் இருக்குது. சர்வீஸ் டீம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என் பாயிண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இல்லை மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் தட் இஸ் நாட் ரெடி எட். ஓகே, ரெடி எட் ஃபார் த டெவலப்மெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஓகே ஐ வில் கிவ் யூ த ரெஸ்பான்ஸ், திஸ் அ ரெஸ்பான்ஸ் வி சப்போஸ் டு கிவ் இந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோஸ் அப்படின்னு சொல்லி பஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சஸ் தந்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக வந்து அந்த பஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வச்சுட்டு ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம கோடு எழுதி முடிச்சிடுவோம். பட் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம், ஏன்னா சர்வர் ரெடி ஆகாதனால. ஸோ லெட்ஸ் சே திஸ் சினாரியோ ஐ வில் கிவ் ஒன் ஆப்ஷன். இந்த WireMock வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் தருது. என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் அந்த சர்வீஸ் என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த என் பாயிண்ட்ஸும் எடுத்துங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க தந்தாங்கல்ல ஜேசன்ஸ், அந்த ஜேசன்ஸும் எடுத்துங்க. இஃப் யூ கான்ஃபிகர் சச் வே தட் இந்த என் பாயிண்ட்டுக்கு இந்த ரெஸ்பான்ஸ், இந்த என் பாயிண்ட்டுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு சர்வரை ரன் பண்ணுறேன் மாக்கா, நீங்கள் என்னுடைய என் பாயிண்ட் நீங்கள் ஹிட் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன்ஸோட ஜேசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணுவேன். ஸோ அதனால் யூ கேன் கன்சிடர் மை WireMock ஆஸ் அ ரியல் சர்வர் தட் கோனா ரிட்டன் த கான்ஃபிகர் டேட்டா பேக் டு யூ அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இதை லோக்கல் மிஷின் நீங்கள் எங்கேனாலும் ரன் பண்ணி விட்டலாம். ரன் பண்ணிவிட்டு உங்கள் சர்வர் உங்களோட கிளைண்ட் மிஷின்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் இந்த சேம் நெட்வொர்க். ஓகே, இதில் அட்வான்டேஜஸ்னாக்கா சர்வீஸ் டீமுக்கிட்ட அவங்க லாஜிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டு வர வரையும் நம்ம வந்து ரியல் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா தான் நாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, WireMock அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜார் ஃபைல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஜார் ஃபைலை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் WireMock அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுக்காக இது, அதாவது ஜாவா ஜார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட் நம்பர் 9900 வந்து நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி stop.sh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதி வச்சுருக்கேன். இது என்னன்னாக்கா, இன்கேஸ் வந்து சர்வர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருந்தாக்கா அது ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்காக. ஓகேவா, நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 2 ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகணும். அண்டர்ஸ்கோர் ஃபைல்ஸ், இன்னொன்று வந்து மேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபைல்ஸ் இருக்குது பற்றியா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன ஜேசன்ஸ் வேணுமோ அந்த ஜேசன்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸு, வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஜேசன்ஸ் இங்கே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேப்பிங்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, எந்த என் பாயிண்ட்டுக்கு
எந்த ரெஸ்பான்ஸை வந்து எனக்கு அவுட்புட்டாக வேணும் அப்படின்றத வந்து இங்கே தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண இன்சூரன்ஸ்குள்ளே வந்து insurance.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து ஒரு ஜேசன் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் கான்ஃபிகரேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இந்த ரெண்டுத்தையும் விட்டுறது ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிக்வஸ்ட் இதுவாக இருக்கணும். என்னோடய மெத்தட் வந்து கெட்டாக இருந்து என்னோடய யூஆர்எல் வந்து மெயின் சர்வீஸ் insurance.json இருந்துச்சுனாக்கா என்னோடய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணும்னாக்கா ஸ்டேட்டஸ் வந்து 200 இருக்கணும். ஹெட்டர் வந்து content type is application.json. என்னுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைல்ஸ்குள்ளே இருக்கிற பார்த்து குத்தரணும். ஸோ அப்படின்னும்போது பாடி ஃபைல் நேம் குத்துனீங்கனாக்கா இந்த ஃபைலை ரீட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக இங்கே அப்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். ஓகே, இதுதான் இந்த சிம்பிள் கான்ஃபிகரேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாடி நேம் ஃபைல் நேம் insurance.insurance.json கொடுத்துருக்குல்ல. ஸோ இன்சூரன்ஸில் insurance.json அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சினாரியோஸ் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு எண்ட் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அகெயின் ரிக்வஸ்ட் வந்து மெத்தட் வந்து கெட்டு யூஆர்எல் வந்து பார்த்து vehicle.json. இங்கே வந்து insurance.json இருந்ததில்ல, இங்கே vehicle.json கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்ஸ் கோட் வந்து ஸ்டேட்டஸ் 200, ஹெட்டர் டைப் வந்து கண்டென்ட், அந்த பாடி நேம் வந்து vehicle/vehicle.json அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஜேசனை வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 எண்ட் பாயிண்ட்டை நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 2 எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணி வச்சதை நான் என்ன பண்ணேன், போஸ்ட்மேன் ப்ளக்கின் இருக்குல்ல, அது மூலமாக வந்து நான் ஹிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இன்சூரன்ஸ் போட்டு ஹிட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் சர்வர் ரன் பண்ணல, இப்போ நான் சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு see what I'm doing. ஸோ என்னுடைய சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, WireMock சர்வர். இப்போ நான் ஹிட் பண்ணேன்னாக்கா எனக்கு இன்சூரன்ஸில் வந்து அந்த இன்சூரன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட்டா இங்கே வந்துடும். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வெஹிக்கிளில் போய்ட்டு அந்த vehicle.jsonல போய்ட்டு ஹிட் பண்ணனாக்கா இந்த டேட்டாவும் எனக்கு கிடைக்கும். நீங்கள் கன்சோல்லையும் பார்க்கலாம். ஓகே, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இங்கே ஸ்கீம் வந்து HTTPs லோக்கல் அட்ரஸ், இந்த சர்வர் இந்த மிஷினோட லோக்கல் அட்ரஸ் இது போர்ட் வந்து 9900 அதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் சர்வரில் 9900. பர்ஃபெக்ட். இப்போ வந்து இது வந்து சிம்பிளான சினாரியோ. இன்னொன்று காம்ப்ளிகேஷனான சினாரியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்வரை வந்து டவுன் மோடில் போட்டோன்னு வச்சிங்கன்னா எனக்கு இந்த சேம் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணும்போது எனக்கு சர்வர் வந்து டவுனாக இருந்தாக்கா சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகேங்களா, ஏன்னா சர்வர் டவுன் ஆச்சுனாக்கா எந்த எண்ட் பாயிண்ட்டுமே ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா, அதுதான் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃபே நம்ம பில்ட் பண்ணலாம். இந்த கிராஃபை பில்ட் பண்ணுறோம்ல, இந்த கிராஃபுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சினாரியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பண்ணதுங்க சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வரை வந்து சர்வர் டவுன் சினாரியோஸில் நான் போட்டுறேன். ஓகே, இப்போ போட்டோன்னாக்கா இப்போ சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சு. இப்போது நான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிட் பண்ணனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்வர் டவுன் வரும். அதே போல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ணனாக்கா வெஹிக்கிளும் சர்வர் டவுன் வரும். ஏன்னா என்னுடைய சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சர்வர் டவுன் சினாரியோஸில் இருக்குது. ஸோ இல்லை ஓகே, நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன், நான் இந்த சினாரியோஸ் ரீசெட் பண்ணோம் அப்படின்னாக்கா சினாரியோ ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் அட்மின் ஏபிஐ, இதுக்கு வந்து நம்ம எதுவும் தனியாக தேவையில்ல, இதிலே அட்மின் ஏபிஎஸ் இருக்குது. admin/scenarios/reset அப்படின்னு சொல்லிட்டு இது போஸ்ட் மெத்தட், இதை ஹிட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ரீசெட் ஆகிடும். இப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். அதே போல் வெஹிக்கிள்லையும் அந்த ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்னா இது சினாரியோ பேஸில் ஒரு கிராஃபை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் யூ ஹவ் டு ரீட் த்ரூ ஆல் த டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ அதுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வந்து சில யூஆர்எல் மேட்ச் பண்ணணும். சில டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஹெட்டரை மேட்ச் பண்ணணும். ஹெட்டர் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், இல்லைனா வந்து 500 ரெஸ்பான்ஸும் தரணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷனை நீங்கள் இது பண்ணணும், ரிக்வஸ்ட் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த ரிக்வஸ்ட்டில் வந்து ஹெட்டரில் வந்து அக்செப்ட்னு சொல்லிட்டு கண்டைன்ஸ் XML இருந்தாக்கா அப்படி இருப்பாங்க, இல்லை சச் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டு வயர் ஃப்ரேமாக இருந்தாக்கா மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் க்ரிட்டீரியெல்லாம் மேட்ச் ஆனால் மட்டும்தான் 200 ரெஸ்பான்ஸ் தரும். ஓகேவா, இதில் ஏதாச்சும் ஒன்று நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிப்பாங்களே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு 200 ரெஸ்பான்ஸ் தராது. இட் மே கிவ் த 500 or 404. ஓகே,
that's the things. So let's quickly give you overview about the scenarios. Okay, scenarios என்னன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் overview தந்துடுறேன். ஸோ scenarios வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு வந்து நான் சர்வர் ifanddown.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது கிளைண்ட் எண்ட் பாயிண்ட் கிடையாது, இது அட்மினோட சினாரியோஸ் எண்ட் பாயிண்ட். ஓகே, இதில் சினாரியோ நேம் பை டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே ஸ்டார்டட்னு இருக்கும். ஸோ சினாரியோ நேம் நான் சொல்லலாம் ஆர் சர்வர் ஹால் சர்வர் எரர் ரிக்வயர்ட் சினாரியோ ஸ்டேட் வந்து ஸ்டார்டட்னாக்கா எந்த நீங்கள் சர்வர் ரீசெட் பண்ணீங்களா இந்த மூமெண்ட் இல்லை ஃப்ரெஷ்ஷாக சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாக்கா பை டிஃபால்ட்டாக வந்து ரிக்வயர்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த சர்வர் டவுன் பண்ண உடனேயே நான் வந்து புது சினாரியோ க்ரியேட் பண்ணுறேன். சர்வர் எரர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ நான் க்ரியேட் பண்ணி விட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து 200 கொடுத்துருக்கேன். அதே போல் ஃபிக்ஸ் டிலே வந்து 2000 இங்கே கொடுத்துருக்கேன். 2000னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ண உடனே சர்வர் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து டிலே பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இது போல் இந்த நீங்கள் எங்கே வேணாலும் இந்த டிலேவை ஆட் பண்ணிக்கலாம். இன் சச் அ வே தட் யூ கேன் செக் யூ கேன் வேலிடேட் த டைம் அவுட் சினாரியோ ஆஸ் வெல். ஓகே, தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் ஒன். இப்போது வந்து இந்த சர்வர் எரர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணல, அதனால் வந்து புதுசாக ஒரு ஜேசன்ஸ் வந்து நான் வெஹிக்கிள்குள்ளே போட்டுக்கிறேன், வெஹிக்கிள் சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா சினாரியோ நேம், இந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோ நேம் வந்து ஆல் சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். இங்கே ரிக்வயர்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினாரியோஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நியூ சினாரியோ ஸ்டேட் சர்வர் எரர் ஸ்டார்டட், அதை வந்து நான் இங்கே ரிக்வயர்ட் சினாரியோவாக போட்டிருப்பேன். ஓகே, சர்வர் எரர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ஜேசனை சர்வர் எடுத்துக்கணுமானாக்கா இந்த ரிக்வயர்ட் சினாரியோ ஸ்டேட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஜேசனை பிக் பண்ணிக்கும். அதர்வைஸ் இட் வில் கோ அண்ட் ஃபெச் திஸ் ஸ்பெசிஃபிக் ஜேசன். ஏன்னா இதுதான் ஸ்டார்டடில் நார்மல் சினாரியோவில் இது பிக் பண்ணிக்கும். இன்கேஸ் சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சுனாக்கா அந்த சினாரியோஸ் வந்து இந்த சினாரியோ வந்துச்சுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷனை இது பிக் பண்ணிக்கும். அதே தான் ரிக்வஸ்ட் வந்து சேம், பட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 500ன்னு சொல்லிட்டு பாடியில் வந்து சர்வர் டவுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் தான் நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கும் பண்ணியிருப்போம். இன்சூரன்ஸ்க்கு வந்து சர்வர் எரர் இன்சூரன்ஸ் சர்வர் எரர்னு கொடுத்துருப்போம். சினாரியோ நேம் இது வந்து எதனாலும் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ரிக்வயர்ட் சினாரியோ வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ரிக்வயர்ட் சினாரியோ ஸ்டேட் வந்து சர்வர் எரர் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து ரிக்வஸ்ட் ஷோ வந்து சேம், பட் ரெஸ்பான்ஸ் வந்து 500 கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் வந்து நீங்கள் கிராஃப் பில்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃப்ரெண்ட் சினாரியோஸை பொறுத்து அதுக்கேற்ற கான்ஃபிகரேஷன் எடுத்து உங்களுக்கு சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். That's it for the day. Thank you so much for watching the video. Please do share and subscribe and do not forget to press the bell icon. Bye bye.